ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆடி மாதம் வந்தாலே எல்லா அம்மன் கோயில்களிலும் திருவிழா கோலமாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் திருவிழா நடக்கும். ஒரே பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். இன்றைக்கி நாம் மூர்த்தி குப்பத்தில் நடந்த அம்மன் கோவில் திருவிழாவை தான் பார்க்க போகிறோம். அங்கே என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு, செடல் எப்படி போட்டாங்க, அம்மன் வீதி உலா வந்தது, மக்கள் என்ஜாய் பண்ண விதம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி புது புது அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுச்சேரியிலிருந்து ஒரு 19 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த மூர்த்தி குப்பம் போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி அழகான ஒரு இயற்கை காட்சியாக இருக்கும். இதுக்கு பக்கத்துலேயே கடலும் இருக்குது. இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கவிதை தோணுச்சு. கவிதை நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நல்லா இல்லைனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மூர்த்தி குப்பம் கோவிலுக்கு செல்லும் பயணம் தொடங்கும் அந்த நிமிடத்திலே மனதில் ஒரு தெய்வீக உணர்வு பிறக்குது. இருபுறமும் பச்சை பசேல்னு விரிந்து நிற்கும் மரங்கள், குளிர்ந்த தென்றலோடு காற்றில் அசையும் இலைகள், பறவைகளின் இனிய குரல்கள், இயற்கையே அம்மனை வரவேற்கும் தோரணமாக காட்சியளிக்குது. இந்த பசுமையான காட்டுப்பாதையை தாண்டி செல்லும் போதே கண்களுக்கு விருந்தாக அமைதியாக அலைமோதும் கடலும் தெரிகிறது. கடலின் அலை ஓசையும் காட்டின் இயற்கை அழகும் ஒன்றாக சேர்ந்து பக்தர்களின் மனதை அமைதியாக நிரப்புது. இந்த தெய்வீக சூழலின் நடுவே அருள்பாலிக்கும் அன்னை பராசக்தியின் அவதாரமாக காட்சியளிக்கும் ஸ்ரீ படவேட்டம்மன் இயற்கை எழில் சூழ்ந்த இந்த புனித தலத்தில் வீட்டிருந்து தன்னை நாடி வரும் பக்தரின் துயரங்களை நீக்கி வேண்டிய வரங்களையும் அருளும் கருணை கடலாக திகழ்கிறாள். கவிதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய 2வது வெள்ளிக்கிழமை திருவிழா நடத்துகிறாங்க. செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கும் திருவிழா. அன்னைக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கும். அதன் பிறகு தினமும் அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனைகள் நடக்கும். அப்புறம் அம்மன் வீதி உலா வருதல், வான வேடிக்கை, கலை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் தினமும் நடக்கும். ஆடி வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குது. ஏன்னா அன்னைக்கு தான் செடல் உற்சவம் நடக்குது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா பக்தர்கள் அவங்க வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்காக செடல் போடுறாங்க. வலியை பெரிதுபடுத்தாமல் அவர்கள் செய்யும் வேண்டுதல்களை நீங்களே பாருங்களேன். அதுக்கப்புறம் நைட்டில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஊர் ஃபுல்லாக மின் விளக்குகளால் அலங்கரித்து அழகாக இருக்குது. கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் அம்மன் வீதி உலா வருவாங்க.
அப்போ வான வேடிக்கையுடன் அழகாக இருக்கும். அம்மன் வீதி உலா வரும்போது எல்லார் வீட்டிலும் பெரிய பெரிய கோலங்கள் போட்டும் நிறைய பட்டாசு வெடிச்சும் அம்மனை வரவேற்றாங்க. அம்மன் வரும்போது தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற விதமாக நிறைய பேர் டான்ஸ் ஆடினாங்க. அந்த வீடியோ கடைசியில் கொடுக்குறேன், நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அம்மனை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்க வீட்டில் தீப ஆராதனை காட்டுறாங்க அம்மனுக்கு. சொல்ல வார்த்தையே இல்லை. அம்மன் எப்படி இருக்காங்க நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். விநாயகர். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே இந்த அம்மனோட பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்க நான் வேண்டிக்கிறேன். இதுதாங்க அந்த வீடியோ. இப்படி தான் அம்மன் வீதி உலா வரும்போது எல்லோரும் அவங்க மகிழ்ச்சி வெளிப்படுத்துகிற விதமாக ஆடி அந்த இடமே ஒரே திருவிழா கோலமாக இருந்துச்சு. இந்த வீடியோ கடைசி வரைக்குமே பாருங்களேன், நல்ல ஃபன்னாக இருக்கும்.